இங்கதான் எடுத்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனி? ஆமா. நிஜமாவா? ஆமாண்ணா, நிஜமா தான். நீங்க தான். சரி, மதியானம் ஒரு மணிக்கு பாருங்க. மணி ஒன்னாச்சுமா. டேய், எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. டேய், எனக்கு கூட மத்தியானம் லீவு. 1 மணிக்கு டான்னு வந்துருவேன். வீட்ல இரு, எங்கேயும் போயிடாது. என்ன லட்சுமி? லட்சுமி என்னண்ணா? இங்க வாமா. என்ன பாரு, ராஜேந்திரன் வெங்கடானி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா, பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது, அவங்க வந்துட்டாங்க, 6 மணிக்கு வருவேன்னு சொல்லி சாவி வச்சுக்கோ. ராஜா டேட் சினிமாவுக்கு போயிருக்கு. சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா, சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா, எக்ஸாம் வருதுல்ல, ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா? அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்கானா. சினிமாக்கா? என்னடா இது, வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனது இல்ல. இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா, நாங்க 2 பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு, சரியா 7 மணிக்கு தான் வருவோம்னு சொல்லுமா. சரி, சொல்லிடு. நடரா நடரா நடரா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யாரு பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை ஏத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ, என்னங்க நான் சொன்னது சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க 2 பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா, அதுக்கு ஏன்டா அந்த திருட்டு புத்தி? அட நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம்னு நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறா. சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே, இன்னில இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீன்னா நானா வந்து பேசுறேன். ஓகே வெங்கட், நீ தான் இதுக்கு நீதிபதி, என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒன்னும் வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது. நானும் இந்த போதாவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? டேய், நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்த் ஆயிருக்காங்க லவ் லெட்டர் வருதுன்னா எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நாங்க 2 பேத்துக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா.
அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க. என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர் வீடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அதை செய்யாம இருந்தா போதும். வர்றேன். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? 2 பேரும் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, குழந்தைய பெத்தா மட்டும் போதுமா? அது எப்படி வளர்க்கணுங்கிற அக்கறை வேணா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும். இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா யார் பத்த பிள்ளையோ, நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகர வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எழுத்து வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு படி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா. ஏண்டி பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தைய வாங்கடி. கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேரு பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட. நோ நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு 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 இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டும். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்பதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தை எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ என் புச்சி, என் கண்ணு அக்கா மாதிரி. இந்த பையனுக்கு தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன். குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்றா, என்ன அழகா பேசுறான். நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிருப்பனா? அடியே எதிர் விட்டுடி. பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன பழனிசாமி, என்ன யாராவது வீட்டுக்கு உரமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இல்ல கையில குழந்தையும் எதுவும் நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே, அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேய்க்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? இது சார், உங்களுக்கு யார் வேணும்? பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானே? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தியில கொஞ்சம் வீக்கே. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு. வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வந்துருவாரு.